அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் வ்ளாக் BA2 சேனலூடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தினம் காலையில் கிடைத்த ஒரு தகவல் உண்மையிலேயே இலங்கையர்கள் என்ற பெயரையே மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் தொடர்ந்துமே ஈடுபடக்கூடிய ஒரு சில நபர்கள். இன்றைய தினம் ஒரு சகோதரர் எனக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அனுப்பியிருந்தார். அதில் ஸ்ரீலங்கன் இன் குவைட் அப்படின்னு பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்குது. அந்த மென்ஷனோட சேர்த்து அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைட்டில் இருக்கிறோம், நாங்கள் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள், ஒரு மணித்தியாலத்துக்கு 5 கேடி, இலங்கை, இந்தியன், பிலிப்பைன், பாகிஸ்தானி போன்ற பெண்கள் எங்களிடம் உண்டு, ஒரு மணித்தியாலத்துக்கு 5 தினார் அப்படின்னு. தொலைபேசி இலக்கத்தை பாருங்கள், 51 34 17 98. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு நபர் திட்டும்போது அவருக்கு பதில் கொடுத்துருக்கிறான். அந்த ஃபோனில் பேசினவன் ஏதோ அந்த கோலில் பேசின பையன் தப்பு பண்ணின மாதிரியும் அவன் உத்தம மாதிரியும் பதில் கொடுத்து வச்சிருக்கிறான். இப்ப வரணும் உம்மா ஒத்தனை வரணும். இன்னொரு போயிட்டு அம்மட்ட உட்காந்து வரேன், உங்க விரும்பியானே வரேன், இந்த அம்மட்ட உட்காந்து அவன் பெண்ணான கௌரவிக்கல வரேன். உங்க முகாட புகழில கதாகரான்னு நம்மள கதாகரு உங்க அம்மா விட்டான் அல்ல உங்க தெரியும் அமருக்கு பழம்பு வரேங்கோ மற்ற அரிய ஆசாரங்கின்னு போவான் போக மாட்டேன் வரேன். அனிவாரம் எந்தோனே நெத்தம்பிக்க தாத்தரனை பெறுவனே உங்க அம்மட்ட உட்காந்து அனிவாரம் எந்தோனே ஆவத்தம்பி தாத்த கிட்ட எக்காய் නැත්තම් තාත්තා වටේමයි හරිද? ඒ කියන්නේ උඹ අම්මා එකෙකුට අල්ලලා උඹ අම්මා තහුකන්න වරින් කෙරි උඹේ නම්බර් දෙක ෆෝන් එකකට එක්කම පුළුවන් නම් අම්මා තහුකන්න උදවමද උඹද මමද කියලා බලන්න ආවේ වරින්. උඹ දාය නැත තවුලන්නේ උඹ හෙට මම ගෙන්නනවා බං හරිද? උඹ මම හෙට ගෙන්නනවා මම හරිද? උඹ ගෙන්නනවා උඹ වටේින්න උඹ ගෙන්නනවා බලපන්. ඒක මං කරේ නැත්තම් මම ඒක තාත්තා කිතරින් දෙන්නේ නෙවෙයි. ඒක හොඳට මතක තියාගන්න. උඹ මේ කුවේට් එකේ ඉන්නවා නම් මේ කුවේට් එක කොහෙද උඹ හෙට ගෙන්නනවා හරිද? ඒක කරේ නැත්තම් මේක තාත්තා කිතරින් දෙන්නේ නෙවෙයි. මතක තියාගන්න හුත්තිගේ පුතෝ. උඹ මගේ බ්ලොක් කරත් දාන්න හොන හුත්ත කරත් දාන්න මේ නම්බර් එක විතරයි මට ඕනේ හරිද? මතක තියාගන්න. කැරි ෆෝන් එක උඹට හෙට උදේට හොඳට නිදාගෙන හිටපන්කෝ. මොකද හෙටින් පස්සේ පොඩ්ඩ ආතල්ලකම නිදාගන්න තැනක් හම්බෙන්න අනිවාර්යයෙන්ම ඉඳපන් ලෑස්තිලා. නැත්තම් අදම වරින් උඹට අදම දෙන්න ඇවිදා උඹ අම්මගේ ෆොටෝ එක තරන්න වරින් මලබර ඉඳ ඇතුළට ගිහිල්ලා. பொறுக்கி புறம்போக்கு இந்த நாய் பார்க்குறதே கேவலமான வேலை. அதுக்குள்ள அதை எடுத்து ஏண்டா இப்படி செய்கிறீங்க, நாட்டை ஏண்டா கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாட்டு பெண்கள் ஏண்டா கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் போட்ட பதில் தான் அது. இந்த புறம்போக்கு பொறுக்கி போட்ட பதில் தான் அது. பாருங்கள், இதுதான் நிலைமை. ஆனால் விளங்குதில்லை, ஒவ்வொருத்தருக்குமே தெரியுதில்ல. இப்போ நீங்கள் சாதாரணமாக யூடியூப்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, ஸ்ரீலங்கன் ப்ரோஸ்டியூஷன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள், எத்தனை நியூஸ் அடுக்கடுக்காக வருதுன்னு. குவைத்தில், சவுதியில், மலேசியாவில், மால்டீவ்ஸில், சிங்கப்பூரில், இன்னும் எத்தனையோ அரபு நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் இலங்கை பணிப்பெண்கள், இலங்கை பெண்கள், இலங்கை பெண்கள் அப்படின்ற கேஸே தான் அதிகமாகவே வருது. இந்த நிலைமைக்கு காரணம் யார்? இந்த மாதிரியான சில தரகர்கள், தரக்குறைவான சில நாய்களுடைய வேலைகளால் இன்னைக்கு பெண்களுக்கு முகம் கொடுக்க முடியாத சூழல். இலங்கையர்கள் சிலானி அப்படின்ற ஒரு பேரை சொன்னாலே எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கத்துக்கு உள்ளாகிறாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு சிலானி அப்படின்னாலே எல்லாமே தேவைக்கு இல்லாமல் கை வைக்கிறாங்க, சும்மாவே கை வச்சுட்டு போகிறாங்க. என்ன சிலானி, ஒரு பிரச்சனையும் இல்லை, சிலானிக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி எங்களுடைய பெண்கள் வீடுகளில் கூட இன்றைக்கி வேலை செய்ய முடியாத நிலைமை நிம்மதியாக. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் எங்களுடைய பெண்கள் போகும்போது படக்கூடிய துன்பங்கள், கேட்கக்கூடிய சில அவமானங்கள். இப்போ ஒரு சகோதரிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போன இடத்துல, அதுவும் சுங்க திணைக்களத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகும்போது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நிகழ்ந்திருக்குன்றதை பாருங்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உம்ராவுக்கு போயிருந்தோம். அதாவது காரில் தான் போயிருந்தோம். போகும்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா உம்ராலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது போலீஸில் செக் பண்ணுவாங்களே ஃபிங்கர் எடுக்கிறதுக்கு, அதை செக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கண் ஃபிங்கர்னு சொல்லி இப்போ
அது பண்ணுறதுக்கு வேறையே எடுத்துகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. சரி, அங்கே போகும்போது ஒரு லேடிஸ் தான் இருந்தாங்க அவளுக்கு. அங்கே போயிட்டு ஃபிங்கர்லாம் பண்ணும்போது பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு கோயிட்டில் எத்தனை வருஷம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இப்போ 3 வருஷம் முடியுது அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் பண்ணி முடிஞ்சது. அப்புறம் இஸ்லானியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னிச்சது, இஸ்லானி எல்லாமே ஹராமி, ஸ்லோன் இந்த ஸ்லோன் அப்படின்றாங்க. இன்னும் எனக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சு. 3 வருஷம் என்ன ஹாஷ்தி பர்றா அப்படின்னு கேட்டுட்டு இன்னொன்று சொன்னாலும் என்ன தெரியுமா, அஸ்லானி எல்லாம் ஹராமி, நீங்கள் பாஞ்சி வேலை செய்கிறியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாளுங்க. உம்ராக போயிட்டு பாஞ்சி வரியா, உண்ட அக்கா மாடு இத்தனை வருஷம் அப்படின்னு. எனக்கு வார்த்தையே வரல அந்த இடத்துல. நம்மளை பற்றி அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப வெளியில் சொல்லிக்கவும் முடியலை. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நம்மளை பற்றி, நம்மளோட நாட்டை பற்றி, நம்மளோட நாட்டு பெண்களை பற்றி இந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிருக்கிறாங்கன்றது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இதை ஷேர் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு ரொம்ப மன உறுத்தலாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பெண்கள் இங்கே வந்து நிறைய பெண்கள் வந்து இதை பேஸ் பண்ணும்போது ஒரு எழுத்தாளராக இருந்துட்டு நான் இதை முன்வைக்காமல் இருந்துட்டா எனக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு மிச்சமும் பாராட்டத்தக்க விஷயம். நிறைய பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த நாட்டில் வந்துட்டு. நம்முடைய ஒரு சில கேவலங்கிட்ட பெண்கள் பண்ணுற விஷயத்தினால இங்கே வந்துட்டு நிறைய பெண்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, நிறைய இடத்துலையும் சரி. அது நான் ஒரு தடவை அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா, அதுவும் நான் தனியாக நின்று அதை கன்ஃபிங்கர்னா தெரியும் தானே. இப்போ போலிங்கில் நிற்கிற ஆளுங்க சரியா, போலிங்கில் நிறைய அஜ்னபியிலேருந்து எல்லா நாட்டுக்காரங்க, அதுவும் வந்துட்டு எங்கே இருந்துச்சுன்னா ஏர்போர்ட்டில் இல்லை, ஏர்போர்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ரூமில் ஒரு சைட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்டர் தெரியும் தானே உங்களுக்கும். அந்த பார்டரில் தான் எல்லோரும் இறங்கி பெண்கள் வேறையா ஆம்பளைங்க வேறையா போயிட்டு ஃபிங்கர் எடுத்தாங்க. அப்போ எனக்கு பின்னுக்கு நிறைய போலிங்கில் இருக்குது. அங்கே வந்துட்டு எல்லாமே கொய்ட்டிங்கள்லேயும் சவுதிக்காரிங்கன்னு தான் நிற்கிறாளுங்க எனக்கு பின்னுக்கு. நான் வந்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னை கேட்டால் பாதி அந்த கேள்வியோடையே அவனுக்கு ஒரு மாதிரியாக சொத்தையெல்லாம் சுருண்டு ஒரு மாதிரியாக போயிடுச்சு. எனக்கு அந்த இடத்துல என்ன பேசுறேன்னு கூட தெரியல. நான் கேட்கலான்னு ஒரு வாய் வந்துச்சு, எல்லா ஸ்லானியும் அப்படியா அப்படின்னு சொல்லி. அவள் போட்டிருந்த ரெஸ்ஸரி தானே, அந்த ரெஸ்ஸிக்காக தான் வாயை முடிக்கிட்டு வந்துட்டேன். என்ன செய்கிறது, அன்றைக்கி நான் பட்ட அவமானம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது வெளியிலே சொல்லிக்க முடியாமக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்குறேன். என்னை பார்த்து இப்படி கேட்கணும், நான் தப்பு பண்ணேன், நான் தப்பே பண்ணலையே அப்படின்ட்டு. தப்பு பண்ணவங்க எங்கே இருக்கிறாங்க, தப்பு பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமைகள் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வீடியோ போடுறீங்க, ஆனால் இந்த பெண்கள் பார்த்துக்கிட்டு அதே திருப்பி 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 அதே தானே பண்ணுதுங்க இல்லையா. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான சில பெண்கள் செய்யக்கூடிய தவறு. ஆனால் அதை சுட்டி காட்டினா, இந்த லைவில் இருக்கிறவங்களுடைய ஆட்டங்களை சுட்டி காட்டினா அவங்களுக்கு அப்படியோ பின்னால் சூடு ஏறிக்கிட்டு வருது. இந்த மாதிரியான கேவலமான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்காங்க. அப்படின்றதால தான் நாங்கள் இன்றைக்குமே எங்களுடைய தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க அப்படின்றத தொடர்ந்துமே சுட்டி காட்டுறது. ஆனால் உண்மையிலேயே வீடுகளில் பணிப்பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? இவங்கெல்லாம் சும்மா சொகுசாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. இவங்களுடைய நிலைமைக்கு இவங்க வந்து அவங்களுடைய என்ன அறிவுன்னு தெரியல, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க செயல்பட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மைக்குமே ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு பணிப்பெண்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஆனால் நாட்டுக்கு போனால் அனைத்து பணிப்பெண்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்துட்டாங்களா, அது வெளிநாட்டிலிருந்து வந்து அப்படின்னு சொன்னாலே போதும். வெளிநாட்டிலேருந்து அடே வெளிநாட்டு கேஸுடா, அடே வெளிநாட்டு சாமான்டா, ஸ்தாஃபிருல்லா, உண்மையிலேயே ரொம்பவும் கேவலப்படுத்துகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண்ணு நாட்டுக்கு போனால் சரி, என்ன பாபா நல்ல சாப்பாடு கொடுத்தாரா, என்ன மேலாம் ரொம்ப வெள்ளையாக இருக்குது, என்ன க்ரீம் யூஸ் பண்ணீங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க, அந்த சும்மா கேவலப்படுத்துறது பெண்களை. ஆனால் அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டம் இங்கே என்ன தெரியுமா? இப்போ வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோக்களை பாருங்கள். வெளிநாடுகளில் பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க.
இது போன்ற பல கஷ்டங்கள் இந்த 50 கிலோ அரிசி மூடை இப்போ ஆண்களாகிய நாங்களே சில நேரங்களில் தூக்கும்போது எங்களாலேயே முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் வேலை செஞ்ச டயர்டில் வந்தால் எங்களால் கூட அதை தூக்குறதுக்கு சில டைமில் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கும். காலையிலேருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சா ஒரு நாள் காலையில் எந்திரிச்சா முதலாவது பாத்ரூம் கழுவுறது, ரெண்டாவது சாப்பாடு ரெடி பண்ணுறது, துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் துணியை தேய்க்கிறது, அயன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய வேலைகளை பார்க்கணும், அதே போல் வீடு சுத்தம் பண்ணணும், சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரங்களை கழுவணும், அதுக்கப்புறமா இடைப்பட்ட நேரத்துலையும் போய் பாத்ரூமை கழுவணும், அதுக்கப்புறமா பெரிய மாமாக்கள் இருந்தால் அவங்களுடைய வேலைகளை பார்க்கணும், அவங்களுக்கு ஆடைகள் மாற்றி விடுறதுலேருந்து அவங்கள கழுவி விடுறதுலேருந்து சின்ன பிள்ளைங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களையும் பார்க்கணும். அதுலேயும் சில பணிப்பெண்களுக்கு வண்டி கூட கழுவ வேண்டி வரும், வெளியில் போய் வீடு கழுவுற வேலை வரும், வீடுகளில் ஃபுல்லாகவே மாப் பண்ணணும், துடைக்கணும். வெளியில் இருக்கிற சிலவங்க வந்து சுவர்களை வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவர்களை கூட துடைக்க வைப்பாங்க. அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது போன்ற பல இன்னல்களையும் துன்பங்களையும் ஒவ்வொரு நாளும் பேக் டு பேக் சில பணிப்பெண்களுக்கு மட்டுமே தான் விடுமுறை இருக்குது. 100% 1000 10 பேர், 10,000 ஒரு 100 பேர், அப்படித்தான் இவங்களுக்கு விடுமுறை கிடைக்கும். மற்ற எல்லாரும் வீட்டில் தொடர்ந்து வேலை, வருஷம் 365 நாளும் வேலை, எல்லாமே தொடச்சி எல்லாமே வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சு தூங்க போகிற டைம் எத்தனை மணி? 12 மணி அல்லது 1 மணி. அந்த 12-1 மணிக்கு பிறகு தூங்கி விடிய காலையில் மறுபடியும் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தான் அவங்களுடைய தூக்கம் இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் வேலை செய்யணும். ரொட்டைன் அதே வேலை இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா யாராவது வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு போவாங்க, நிமிஷத்துக்கு ஒருக்கா வீடை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆக்கி வச்சுட்டு போவாங்க. குழந்தைகள் இருந்தால் அதையும் விட ரொம்ப மோசம். வீடுகளை தொடர்ந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜூலியா இருக்கு இல்லையா, இந்த கார்பெட் ஒன்றும் எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியுமா? குறைஞ்சது 200-300 கிலோ வரைக்கும் வரும் சில கார்பெட்கள். வீட்டோடைய அந்த ஹாலில் இருக்கக்கூடிய பெரிய கார்பெட்கள், அதை தனியாக தூக்கணும், சுத்தணும், அதை துடைக்கணும். இந்த சோஃபா செட்களை துடைக்கணும். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு மதிய நேர உணவு சாப்பாட்டுக்குரிய பாத்திரங்கள், பண்ட பாத்திரங்கள் எத்தனை தெரியுமா இருக்கும்? ஒரு 5 பேர் சாப்பிட்டாங்கன்னா 50 பாத்திரம் இருக்கும். தனியாக கிளாஸு, தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளேட்டு, ஷோர்பாக்கு ஒரு பிளேட்டு, சேலட்டுக்கு ஒரு பிளேட்டு, சோத்துக்கு ஒரு பிளேட்டு, குழம்புக்கு ஒரு பிளேட்டு, எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்பூன், தனித்தனி பிளேட் அப்படின்னு மொத்தமாகவே ஒரு 5 பேர் சாப்பிட்டாங்கன்னா அதில் 50 பாத்திரங்கள் இருக்கும். 5-6 வகையான சாப்பாடு சமைக்கணும். பல கஷ்டங்கள், தொடர்ந்துமே பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் பட்டு இந்த நாட்டில் இருந்து அவங்க சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நாட்டுக்கு போனால் விமான நிலையத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா வீடு போகும் வரைக்கும் அந்த பெண்ணை வந்து பார்க்குற பார்வை ஒவ்வொருத்தரும் மிகவும் மோசமாக, மிகவும் கேவலமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஒழுக்கமான பெண்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் வந்து கௌரவமாக தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் ஒன்று தன்னுடைய பாடு ஒன்று நாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஏன் ஆஃப்டர் ஆல் இந்த யூடியூப் பார்க்க தெரியாத எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. நான் போடுற இந்த வீடியோ கூட அவங்க பார்த்தது இருக்காது, டிக்டாக் கூட பார்த்தது இருக்காது. ஃபோனுன்னா வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கால் ஆன்சர் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதான். வாய்ஸ் மெசேஜ் போட தெரியும், வாட்ஸ்அப்பில் கால் ஆன்சர் பண்ணி பேச தெரியும். யார் என்னென்னன்றது ஃபோட்டோவில் பார்த்து, அவங்களுடைய கான்டாக்ட் அவங்க மதித்து கொள்வது அந்த ஃபோட்டோவில் ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதிகமாக எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு தெரியுமா, இந்த வீடியோ பார்க்குறாங்க, ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு லைக் பட்டன் என்னென்னு தெரியாது, கமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னென்னு தெரியாது. இந்த மாதிரியான பாமர மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எந்த தவறுமே செய்யாமல் இந்த நாட்டில் இருந்துட்டு வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு போனாலே எல்லாருக்கும் ஒரே பேர். ஏன் இந்த மாதிரி கேவலமான ஒரு சிலர் செய்த செயல்களால் அனைத்து பெண்களுக்கும் கேவலம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலையும் தற்போது கேவலம். சிலானி அப்படின்ற பேர் எடுத்தாலே கீழ்த்தரமான நிலைக்கு. உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து என்னுடைய கணவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர், நான் வந்து இந்த நாடு என்னுடைய இலங்கையை சேர்ந்த கணவருக்காக நான் வந்து என்னுடைய எல்லாவற்றையுமே மொழியிலிருந்து எல்லாவற்றையுமே நான் இலங்கை என்ற பெயரில் மாற்றிக்கொண்டேன்.
எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் நான் யார் கேட்டாலும் சிலானி அப்படின்னு கெத்தாக சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி சிலானின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு பதறுது. ஏன்னா அந்த அளவுக்கு சில சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகுது. இந்த சோஷியல் மீடியாக்களில் நடக்கக்கூடியது, இந்த டிக்டாக்ல சிலர் பேசக்கூடிய விடயங்கள், சில செய்திகளை பார்க்கும்போது சிலானி அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் மனசுக்கே இப்போ கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த நாட்டை விட்டுட்டு தன்னுடைய நாடையும் விட்டுட்டு இந்த நாட்டை, நம்மளுடைய நாட்டை சொந்த நாடுன்னு சொல்கிறதுக்கு கௌரவப்பட்ட பெண்கள் இன்னைக்கு இல்லை, நான் எனக்கு வந்து சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அதெல்லாம் காரணம் இந்த மாதிரி சில காடையர்கள், கலிசடைகள். யார் தப்பு செஞ்சது, அவன் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? நிச்சயமா விரைவில், இன்று அல்லது நாளை அவருக்குரிய பாடம் புகட்டப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.